குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்குள்ளேயே சுக்கிரனும் கேதுவும் இணைவு பெறக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்தர ஸ்தானத்தில் ராகு பகவான். கலத்தர ஸ்தானத்தில் பொதுவாக ராகு இருக்கக்கூடாது. கணவன் மனைவி பிரச்சனைகள், நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனை, வெளி வட்டாரங்களில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மதிமரியாதை கிடைக்காம போகிறது, கொஞ்சம் டவுன் கிரேட் ஆகிறது, எல்லாமே இருக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் அஷ்டமச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில், அஷ்டமச்சனியில் சிம்மம் அதிகப்படியாக பாதிச்சுட்டு இருக்குது. அதிகமாக கஷ்டப்படக்கூடிய ராசிகளில் சிம்மம் ஒன்று தற்போதைய கோச்சார ரீதியாக பார்க்கும்போது. ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய யோகாதிபதி திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கார். நல்ல விஷயம். ராசியை பார்க்கறது கூடுதல் நன்மை. ராசிக்கு 11ஆம் இடத்துல புதன் பகவான் லாபாதிபதி, வெற்றியை தரக்கூடிய கிரகம், ஜெயத்தை தரக்கூடிய கிரகம், வக்ரம் பெற்று ஆட்சி பலமாகி ராசிக்கு 11ஆம் இடத்துல 2-11 கூடியவர் 11ஆம் இடத்துல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறார். நல்ல விஷயம். ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம். 5ஆம் அதிபதி 12, 8ஆம் அதிபதி 12. ஓகே. கூடவே சூரியன் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைந்து உச்சம் பெற்ற குருவோடு சேர்கிறார். இங்க சிவ ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் ஏற்படுது. ஆனா விரயஸ்தானத்துல இது என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஆடி 1ஆம் தேதி, ஆடி பிறந்த உடனே சூரியன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி. இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் இருப்பார். ஆடி மாதம் 7ஆம் தேதி 23/7/2026 அன்னைக்கு புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடையுது லாபஸ்தானத்தில். சூப்பரான பொசிஷன் புதனுக்கு. ஆடி மாதம் 10ஆம் தேதி 26/7/2026 அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் அடைய ஆரம்பிக்குது. சிம்மராசிக்கு இது கூடுதல் குட் நியூஸ். அட்டமச்சனி காலத்தில் ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது. இப்போ சனி வக்ரமாகுது குரு பார்வையில். ரொம்ப ஒரு பிளசண்டான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க போறீங்க. ஆடி மாதம் 16ஆம் தேதி ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி, வீரிய ஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் நீசம் அடைகிறாருங்க. கன்னி ராசியில சுக்கிரன் நீசம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது என்ன செய்ய காத்திருக்கு? டைட்டிலே அதான் போட்டிருப்போம், சுக்கிரன் நீசம் அடையக்கூடிய காலம். என்ன செய்ய காத்திருக்குது? உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி நீசம் அடையுது. ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலம். நிறைய விஷயம் நன்மையும் தருது. என்னங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாம். ஆடி மாதம் 17ஆம் தேதி 2/8/2026 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம், தப்பில்லை, நல்ல பொசிஷன் தான். ஓகே. செவ்வாயினுடைய நகர்வு உங்களுக்கு சாதகமா இருக்கு. ஆடி மாதம் 20ஆம் தேதி புதன் பகவான் லாபஸ்தானமான மிதுன ராசியிலிருந்து விரயஸ்தானமான கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும், மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போறோம். ஒவ்வொரு கிரகமா சொல்லிட்டு வருவேன். அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே நடக்கும். இந்த தசாபுத்தி இல்லாத பட்சத்திலையும் சொல்ல விஷயங்கள் நடக்கும். வாழ்வியல் ரீதியாக பெரிய மாற்றங்கள் இது தந்துராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ரைட். இப்போ சூரியன் 12ஆம் இடத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சூரியன் 12 இருக்கலாமா ராசிநாதன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால சில நன்மைகளும் உண்டு. முதல்ல நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது உங்கள் உடல் ரீதியாக ஏதாவது தொந்தரவுகள் இருந்தது, நோய் தொந்தரவுகள் இருந்தது, அதுக்காக மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் அதற்கான முயற்சிகள் எடுக்கலாம். ஹாஸ்பிட்டல் போகலாம், செலவு செய்யலாம், தைரியமாக துணிஞ்சு செய்யலாம். மருத்துவ ரீதியான செலவுகள் மட்டும்
இங்க பிரயோஜனமான செலவாக மாறும். சரி சார், உங்களுக்கு நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் முடியல, பார்க்கலான் இருக்கோம், ஃபுல் பாடி செக்அப் எடுத்துக்கலான் இருக்கோம், அந்த மாதிரி எதுனாலும் சரி இந்த மாதம் தாராளமாக பண்ணுங்க, தப்பில்லை. செலவோட செலவாக அது உங்களுக்கு ஒரு ஆதாயமான செலவாக மாறும். அப்படியெல்லாம் இல்லை, நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. கையிருப்பு பணத்தை சுலபமாக செலவு செய்கிறதுக்கு வழி என்னவோ அதைத்தான் நாடுவீங்க இந்த காலகட்டம். அதன் பின்பு தான் உங்களுடைய மனசு போகும். ஏன்னா ஆழ்மனம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்து அதிபதியோட சூரியன் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறார். அப்படிங்கும்போது மனசுக்கு என்னென்னவெல்லாம் விருப்பமோ எதெல்லாம் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நோக்கி தான் உங்கள் மனசு போகுமே தவிர நல்லது கெட்டதை யோசிக்காது. ஒரு மொபைல் வாங்க போறீங்கன்னு வைங்க, சிம்பிளா அது பார்க்கறக்கு அட்ராக்டிவா இருக்கா, நான் அதை வாங்கணும்னு விருப்பப்பட்டேன் அப்படிங்கிறதுக்காக போய் வாங்கிடும். ஆனால் அது உங்களுக்கு தேவையா, இப்போ அவசியமா, அது இருந்தால் தான் உங்களுடைய கெரியரை நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியுமா, அது இருந்தால் தான் உங்களால் எல்லாம் பண்ண முடியுமான்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் கேட்டோம்னா எதுக்குமே ஆன்சர் உங்களால் சரியாக சொல்ல முடியாது. எனக்கு இது விருப்பமாக இருக்குது, நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்கிட்டேன், அவ்வளோதான். இதுதான் உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய பதிலாக இருக்கும். அப்போ உங்களுடைய தேவை அறிந்து செலவு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய வருமானம் உங்களுடைய செலவிற்கு போதுமானதாக இருக்காது. கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சொல்கிறது. கடன் வாங்குவதற்கும் இந்த காலகட்டம் அஞ்ச மாட்டீர்கள். கண்டிப்பா கடன் வாங்கி பண்ணாலும் குடும்பத்தில் உடம்பு முடியல, எனக்கே முடியல, அதுக்காக செலவு பண்ணலாம், தப்பில்லை. மற்றபடி எந்த செலவுகளையும் செய்யாமல் இருப்பது நல்லது. முதல்ல 12ஆம் இடத்துல போய் சூரியன் உட்கார்ந்தாச்சு, ராசி அதிபதி 12ல் போய் உட்கார்ந்தாச்சுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வெட்டுன்னு செய்ய மாட்டோம். எதுலையுமே கான்சன்ட்ரேஷன் இருக்காது. லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் எதுலையும் இருக்காது. அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு அசால்ட்டு, மனசுக்குள்ள அசால்ட்டு தட்டிகிட்டே இருக்கும். சரிங்களா? எது சரியான விஷயமோ அதை நோக்கி போக மாட்டோம். எது ஈஸியா, எது குறுக்கு வழியில செய்ய முடியுமோ அதை நோக்கி பயணிக்க தோணும். மனசுக்குள்ள இது சரி, அது சரி, அது தப்பு, இது தப்பு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்காது. மனம் போன போக்கிலே மனிதன் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்குது. இப்போ மனதை கட்டுப்படுத்துவது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இப்போ உங்களுக்கு உண்டான வேலையை நீங்க செய்ய முடியல, ரொம்ப சோம்பலா இருப்பீங்க, சோம்பேறித்தனமா இருக்கும், தள்ளி போட்டுட்டே இருப்பீங்க. தள்ளி போடும்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே தள்ளி போடும்போது நீங்கள் தேடும்போது அந்த வாய்ப்புகள் கிடைக்காது. வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அட்வைஸா இருக்கு. அதே போல சிம்பிளா உடம்புல பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு கூட ஃபுட் பாய்சன் ஆகிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எப்படின்னா, நம்ம பசிச்சா சாப்பிடணும் இல்லையா, அதுதான் பேசிக். இங்க உடம்பு வருத்தாம எந்த வேலையும் செய்யாம சோம்பேறித்தனம் வந்துடுது, எந்த வேலையும் செய்யாம உடலையும் வருத்திக்காம ஆகாரம் மட்டும் இன்டேக் மட்டும் அதிகப்படியாக எடுத்துக்குவோம். அது சூடா இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், புதுசு ஐட்டமாக சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் அந்த காலகட்டம் வரும். ஆனால் 6ஆம் இடத்தை சூரியன் பார்க்குறார், அப்போ அந்த எண்ணமெல்லாம் வரும். அப்போ அதுக்குண்டான வேலைகளை செய்கிறப்போ கண்டிப்பாக உடல் ரீதியான தொந்தரவுகளை அதை தந்துடுது. நோய் இல்லாதவங்களுக்கு நோயை கொடுத்துரும், வாயை கட்டலன்னா இந்த மாதம். நல்லா புரிஞ்சுக்குங்க. வேறு ஏதோ பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ அதுக்குண்டான வீரியத்தை ஸ்ட்ராங்காக கொடுத்துரும். ஏன்னா குரு உச்சமாக இருக்குது, நல்லா புரிஞ்சுக்குங்க. 8ஆம் குரு, ரைட்? அப்போது பசிச்சா சாப்பிட்ணும், உடம்புக்கு எது ஆரோக்கியம் தருதோ எது நல்லதோ அதை மட்டும் சாப்பிட்ணும். கண்ணில் பட்டதெல்லாம் சாப்பிட்ணும், விருப்பப்பட்டதெல்லாம் சாப்பிடணும். ஸ்பைசியாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சாப்பிட்டீங்கன்னா பின்னாடி பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே. அதே நேரத்தில் 5ஆம் அதிபதியோடு சூரியன் அவரே 8ஆம் மாறும்போது எந்த விஷயத்துக்கு கோபப்படணுமோ, எந்த இடத்துக்கு உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தணுமோ அங்க மட்டும்தான் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தணும். ஆனா நம்ம இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்க கோபத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியாது, எங்க எதை பேசணும் அப்படிங்கிறது தெரியாது. மனம் போன போக்கிலே மனிதன் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லியிருந்தேன். எல்லா இடத்துலையும் தேவையில்லாத இடத்துலையும் கோபப்பட்டு, அதுவும் கொஞ்ச நஞ்சம் இல்லை, ரொம்ப அக்ரஸிவாக
செயல்படுவோம். அப்படி நடந்துக்கிட்டு உங்களுக்கு நீங்களே உங்கள் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிறதும் கூட இருக்கிறவங்ககிட்ட எதிர்ப்பு சம்பாரிச்சுக்கிறதுமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. கோபத்தை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல் நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்யணும், நல்லது செய்யலாம், தப்பில்லை. தவறான விஷயங்களுக்காக செலவு அதிகமாக செய்கிற மாதிரி காட்டுது. அதாவது ஈஸியாக சம்பாரிச்சிடணும், குறுக்கு வழியில் ஓனாவது சம்பாரிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தவறான வழியை சூஸ் பண்ணி இருக்கிற காசை இழக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக காட்டுது. கவனமாக இருங்க. ஓகே, இது எப்படின்னா சூதாட்டம் போடுறது, சூது போடுறது, பெட்டிங் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள், லாட்ரி நிறைய எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது உழைக்காத வருமானம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்களை செஞ்சு அதில் லாஸ் ஆகக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. சரி, எதுவும் முடியலையா அடுத்த பொருள் மேலே ஆசைப்படுறது. பொதுவாக சிம்மராசிக்காரருக்கு அந்த எண்ணமே இருக்காதுங்க. தான் கெட்டு போனாலும் நம்மளை நம்பி இருக்கிறவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரே ராசி சிம்மராசி தான். நம்மளை நம்பி இருக்கிறவங்க கண்டிப்பாக நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எந்த தொந்தரவுகளும் வந்துடக்கூடாது, நல்லபடியாக வாழணும், நம்ம அட்வைஸ் கேட்டு அவங்க நல்லா இருந்தாங்கன்னா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி சிம்மராசி. அடுத்தவங்களுக்காக வாழக்கூடிய ராசி. எதையுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பெருந்தன்மையாக செய்யும். ஆனால் இந்த காலகட்டம் உங்களுடைய குணநலன்களில் மாற்றத்தை நீங்களே உணருவீர்கள். அப்போது நம்மகிட்ட இல்லைன்னா உடனே அடுத்தவங்ககிட்ட இருக்கிற பொருள் மேலே ஆசை இயல்பாக வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஏன்னா ஆசை ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோடு சூரியன் இணைகிறார். இது ஒரு நல்ல சைன் கிடையாது. சிவராஜ் யோகம் ஏற்படுறது ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் இது ஒரு நல்ல சைன் கிடையாது. சரி, யாருக்கெல்லாம் இது நல்லா இருக்கும் அப்படின்னா, சிம்பிளாக யாரெல்லாம் சொந்த ஊரை விட்டுட்டு பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் செட்டில் ஆகி உங்களுடைய ஜீவனத்தை நடத்திட்டு இருக்கிறீங்க, குடும்பமே வெளியில் தான் இருக்குது, இங்கே வர்றதெல்லாம் ரேரு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சொந்த ஊரில் இருந்தால் ரெகுலராக குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய நபர்களுக்கும், ரெகுலராக குலதெய்வ வழிபாடு செய்தது மட்டும் இல்லாமல் குலத்தொழில் என்ன, குலத்தொழிலை செய்துட்டு இருப்பீங்க, தாத்தா செஞ்ச தொழில் நம்ம செஞ்சுட்டு இருப்போம் இல்லையா, அந்த குலத்தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் இந்த விரய சூரியன் குரு சேர்க்கை பெரிய பாதிப்புகளை தராது. சொந்த ஊர்லேயே இருக்கோம், வேலைக்கு போகிறோம் வரோம், பிடிக்கணும், தெய்வ அனுகிரகம் இல்லாமல் குலதெய்வத்தை கண்டுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிற நபர்களுக்கு பெரிய பாதிப்புகளை தரும். அதில் மாற்றமே இல்லை. இப்போ 12 போய் சூரியன் உட்கார்ந்தாச்சுன்னா ஒரு கடையில் இருக்க விடாதுங்க. தொழிலில், வேலையில், எல்லா இடத்துலையும் அலைச்சலை கொடுக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க விடாது. இரவு நேரங்களில் தூக்கம் குறைந்து விடும். லைட்டு போட்டு தூங்குவாங்க. இல்லை வெளிச்சமாக இருக்கும்போது தூக்கம் வரும், இரவு நேரம் இருட்டாக இருக்கும்போது தூக்கம் வராது. இரவு நேரங்களில் தூக்கம் குறைபடும். கைகால் மூட்டு வலிகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். தூக்கமின்மையால் சிரமப்படுவீங்க. கால் டைல்ஸில் நடக்கும்போது காலெல்லாம் வீங்கி ஒரு மாதிரி ஒரு இச்சிங் ஆகிறதோ இல்லை ஒரு ஏதாவது தொந்தரவுகளை கொடுக்கும். கைகாலில் முக்கியமாக கால் பாதங்களில் அடிபடுறது, நடக்க முடியாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க, கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை தீய வழியில் செலவு செய்ய வேண்டாம். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. மறக்காமல் அதை மைண்டில் வச்சு செயல்படுறது நல்லது. ஏன்னா ஆல்ரெடி கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்குள்ளே இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல ராகு, அட்டமத்தில் சனி, இவர் வக்ரமேரம் ஆகுது. வேண்டாத விஷயங்களுக்குள்ள செலவுன்னு போனீங்கன்னா அட்டமச்சனி இப்போ விட்டுரும். உங்களுடைய சொகுசாக இருக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை விட்டுரும். ஏன்னா சூரியன் 12 இருக்கிறதுனால. சூரியன் ராசிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அட்டமச்சனி பயங்கர ஒரு ரிவெஞ்ச் எடுக்கும் பாருங்க. அப்போ தீய வழிகளில் செலவு செய்யக்கூடாது, தீய வழிகளில் பணம் சம்பாதிக்கிறதுக்குள்ள முயற்சிகள் எடுக்கக்கூடாது, நேரு வழியில் செல்லணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ரைட்? குழந்தை பேருக்காக ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்கிறீங்க, பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது, ஐவிஎஃப் போகணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்களை இந்த மாதம் செய்யாமல் இருப்பது நல்லது. இல்லை நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறேன், அதை நோக்கி அந்த விஷயத்தை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் போகும். அது மருத்துவ செலவு தானே. மருத்துவ செலவு செய்யலாமேன்னு சொன்னீங்களேன்னா குறிப்பிட்டு குழந்தை பிறப்புக்காக செய்யக்கூடிய செலவுகள் பிரயோஜனப்படாது. அந்த ரிசல்ட் நெகட்டிவாக போயிடும். அவ்வளோதான், நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே நேரத்தில் உயில் சொத்து சம்பந்தமாக எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இந்த காலகட்டம் ஆரம்பிக்கக்கூடாது.
அப்படிங்கிறத சொல்லுது. ஆல்ரெடி கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் போயிட்டு தான் சாமி இருக்குது அப்படின்னா, உயில் சொத்து சம்மந்தமாக கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இல்லை ஏதாவது ஒரு கேஸில் இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல தீர்வு, நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. இடதுகண் சம்பந்தமான தொந்தரவுகள் வருவதை காட்டுகிறது. கண்ணில் ஏதாவது தூசி விழுகிறதோ, குச்சி குத்திக்கிறதோ, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தொந்தரவு வருது. கண் சம்பந்தமான விஷயங்கள் பிரச்சனையை கொடுக்கறதுனால வெளியில் போகும்போது கண்ணாடி அணைஞ்சிட்டு போகிறது நல்லது. கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் அது கண்டிப்பாக தேவைப்படுது. ரைட். தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருந்து வந்த உறவு நிலையில் விரிசல் ஏற்படும். தந்தை உங்களுக்கு எகென்ஸ்டாக செயல்படுற மாதிரி நீங்கள் உணருவீங்க. அப்படிங்கும்போது தந்தை வழி உறவுகளுடன், தந்தை வழி உறவினர்களோடு பகைமை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது. சிம்பிளாக வெளியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை வெளியில் போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்களா, வெளிநாடு போகணும், வெளிமாநிலம் போகணும், வேலைக்காக, படிப்புக்காக, தொழிலுக்காக, எதுனாலும் சரி இப்போ போகணும்னு முயற்சி எடுத்திங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிடும். குண்டுச்சத்திலேயே குதிரை ஓட்டுற ஆளுகளுக்கு, சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே டைட்டான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. சில நேரங்கள் நம்மளுடைய சொத்து பத்தெல்லாம் இன்னொருத்த அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. அவன் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பான், அவன் சொல்கிறது கேட்டு நம்ம இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்குது. ரைட். அதே நேரத்தில் மற்றவங்க நம்மளை கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக பார்ப்பாங்க. நம்ம சரியாக தான் இருப்போம், நான் டவுட்ஃபுல்லாக பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலையும் சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்பிளாக சொல்லப்போனால் யாரோ பண்ண தப்புக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஒரு அமைப்புகளையும் சொல்லுது. கவனமாக இருங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனம். தேவையில்லாத செலவு, தேவையில்லாத கோபம் தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப ப்ரெஷரைஸ்டான ஒரு சூழ்நிலைக்குள்ள சிம்மம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிதானம் கோவப்படக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக ஏற்றிக்குங்க. அடுத்த சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 3 வத்துக்கு அதிபதி. அவரது தைரிய வீரிய ஸ்தான அதிபதி. உங்களுக்கு எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் பண்ண வைக்கிறதுக்கு உண்டான ஒரு தைரியத்தை வர வைக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிரன் போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் நீசமாகுது. சுக்கிரன் நீசமாகுது. அப்போது ஒருத்தரை காயப்படுத்தக்கூடாதுன்னு பார்த்து பேசக்கூடிய ராசி சிம்மம். நம்ம எதாவது சொல்லி அவங்க ஹேட் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்து பேசக்கூடிய ராசி சிம்மம். இப்பவும் அதே மாதிரி தான் பழகுவீங்க, அதே மாதிரி தான் பேசுவீங்க. ஆனால் இப்போ நீங்கள் பேசக்கூடிய பேச்சு அவர்களுக்கு மனதளவில் காயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா சுக்கிரன் நீசமாக இருக்குது. நீங்கள் மனசார என்ன நினைப்பீங்கன்னா, காயப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிட்டே பேசுவீங்க. ரொம்ப ரொம்ப பார்த்து பேசுவீங்க. அப்போ உங்கள் மனசு காயப்படும். ரைட். முகத்தில் அங்கங்கே பிம்பிள்ஸ் வர்றது, பிளாக் டாட்ஸ் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக புதியதாக மேக்கப் கிட்டு அது இதுன்னு மேக்கப் பண்ணுறதோ என்னென்னமோ இருக்குது இல்லைங்களா, இப்போ என்னென்னமோ வந்துடுச்சு இல்லையா, அந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் யூஸ் பண்ணிட்டீங்க, புதுசாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக காஸ்மெட்டிக் அலர்ஜி அப்படிங்கிறது வந்தே தீரும். அதில் மாற்றம் இல்லை. ஸோ முக அழகை அதிகப்படுத்துவதாக நினச்சி இருக்கிறத கெடுத்துக்காதீங்க அப்படிங்கிறது சொல்லுது. பெண்களாக இருந்தால் இந்த காலகட்டம் ஐப்ரோ, ஹேர் கட்டோ பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் தொந்தரவுகள் அதிகம்தான். ரைட். ஓகே. 3வது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, காது, மூக்கு, தொண்டை சம்மந்தமான விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துன்னா அதுக்குண்டான மருத்துவ செலவை நீங்கள் எடுக்கும்போது அந்த பிரச்சனை முற்றிலுமாக தீர்க்கப்படுகிறது. சுக்கிரன் நீசமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு, எண்ணெய் சம்மந்தமான விஷயங்களில் இருக்கிறவங்க, ஆயில் மில் வச்சுருக்கேன் சார், பெட்ரோல் பங்க் வச்சுருக்கேன், அந்த விவசாயம் சம்மந்தமாக எண்ணெய் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ப்ராஃபிட், நல்ல சம்பாத்தியம் உண்டு. அதே நேரத்தில் ஜவுளித்துறையில் இருக்கிறவங்களுக்கு, கோல்டு, சில்வர், ஜவுளித்துறை, கவரிங்கு, இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல வருமானம் உண்டு, நல்ல சம்பாத்தியம் உண்டு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. பெண்களால் பொருளாதார ரீதியாக சின்ன ஏமாற்றத்தை சந்திக்காமல் இந்த மாதம் நகராது. பெண்கள்கிட்ட காசு பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. இந்த காலகட்டம் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. கோவமாக இருக்கும் போதும் சரி, சந்தோஷமாக இருக்கும் போதும் சரி, நான் அதை செய்கிறேன், யாருக்கு வாக்கு கொடுக்க வேண்டாம். அது நம்மளுக்கு எகென்ஸ்டாக மாற வாய்ப்புகளை சொல்லுது. அதே நேரத்தில் பணம் அப்படிங்கிறது செலவுகளை முன்னாடியே சொல்லிட்டு செலவுகளை குறைச்சே ஆகணும்னு வேறு வழி இல்லைன்னு, அது மீறி செலவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தை உருவாக்கி கொள்வதற்குண்டான திறமை இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதை நீங்கள் பண்ணிடலாம். என்ன செலவில் குறைச்சிட்டா அந்த திறமையை சரியாக பயன்படுத்தி
வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கும் இருக்கிற காசை சேமிக்கிறதுக்கும் ஒரு நல்ல சூழலை இது கொடுக்கும். செலவு செய்யாமல் இருந்தீங்கன்னா சேமிக்க முடியும் காலகட்டம். ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கு உண்டான திறமையை அந்த சுக்கிரன் கொடுத்துறாரு. முக்கியமாக இந்த இயலிசை நாடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதை என்னென்ன ஃபீல்டுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அது சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தான். அதே நேரத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு, 2ல் போய் சுக்கிரன் நீசமாக்குறார், 10 அப்படிங்கும்போது கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும். அதை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. 3வது மனுஷன் மூலமாக தான் அந்த பிரச்சனை வருது. கொஞ்சம் கவனமாக பார்த்துடுங்க. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த காதில் அணியக்கூடிய அணிகலன்கள், மூக்குத்தி, தோடு, கையில் வளையல், அதே போல் வந்து மோதிரம், இதெல்லாம் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதிரி ஜுவல்லரி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் ஆண்களுக்கு வந்து இந்த பேங்க் ரிலேட்டடான விஷயங்களுக்குள்ளே போய் எதுவும் நோக்கம் நுழைக்கூடாது. கிரெடிட் கார்டில் புதுசாக அப்ளை பண்ணுறது, வாங்குறது, பிடிக்கிறது இதெல்லாம் ஆகாது. பேங்க் ரிலேட்டடாக எந்த விஷயமா இருந்தாலும் தள்ளி போடுங்க. இந்த மாதம் வேண்டாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலான்னு சொல்லி தள்ளி போடுங்க. ரைட். ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய கேர்லெஸ்னால கையில் இருக்கக்கூடிய வருமானம், அதை கையில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டா, ஐடி கார்டு, ஆதார் கார்டு, எதுனாலும் சரி டாக்குமெண்ட்டோ பணமோ மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. கவனமாக இருங்க. ஓகே. அடுத்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன பண்ணுறாருன்னா, ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபத்தில் இருக்கிற புதன் 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆடி மாதம் 20ஆம் தேதி. புதன் 12ல் இருக்கிறதுனால பெரிய நெகட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, புதன் 12ல் இருக்கிறதுனால பெருசாக ஒரு பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் 2ஆம் அதிபதி 12ல் இருக்கிறாரு, மறுபடியும் விரயத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லுது. என்னன்னா, பெரியவங்களுக்கு ஞாபக மருதி அதிகமாக கொடுத்துருவாருங்க. ஞாபக மருதி அதிகமாக கொடுத்துருவாரு. நம்ம வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, நம்ம வீதியில் என்ன நடக்குது, எனக்கு உனக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் உலக விஷயங்களில் நாட்டை அதிகரிச்சிடும். ப்ரெசென்ட்டாக மறந்துடுவோம். எங்கேயோ யாருக்கோ நடந்த விஷயங்களை யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம வீட்டில் நடக்கிற விஷயத்த மறந்துடுவோம். 12ஆம் இடத்துல புதன் வந்ததுக்கப்புறம் கல்விக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும். அதை பண்ணித்தாங்கன்னு ஒரு வழி இல்லை. அதே போல் வந்து மூத்த சகோதரம், சித்தப்பா அப்படிங்கிற உறவு கொஞ்சம் அளக்கலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அவரை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்கள் உங்கள் காசு செலவு பண்ணுவீங்க. ஓகே. முக்கியமான விஷயம், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் குருவோடு சேர்ந்து 6ஆம் இடத்தை பார்ப்பதால் எதிரிகளை எளிமையாக ஜெயிப்பதற்குண்டான நல்ல திட்டங்கள் மனதிற்குள் உதிக்கக்கூடிய காலம். அதை சரியாக பயன்படுத்திக்கிங்க. எதிரிகளே இல்லாத சூழ்நிலையை நம்மளால் உருவாக்கி கொள்ள முடியும். அதே போல் 4 பேர் நல்ல விஷயமா செய்கிறாங்க, 4 பேர் ஒன்றா சேர்ந்து போகிறாங்க, முடிக்கிறாங்கன்னா அவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படிமோ. சமூகத்தோடு, அது சமுதாயத்தோடு ஒன்றி வாழ்வதற்கு பிடிக்காது. சமுதாயத்திற்கு எகென்ஸ்டாக பேசுவோம், செயல்படுவோம், இதெல்லாம் இருக்கும். ஞாபக மருதியை கண்டிப்பாக தவிர்க்கவே முடியாது. அப்போது வயதானவங்க இருக்கிறாங்க, வெளியில் போகிறாங்க, ஒரு மாத்திரை மருந்து எடுக்காமல் போயிடுவீங்க. அங்கே போய் சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உண்டாயிரும். அப்போது முன்னாடியே அலாரமெல்லாம் வச்சுட்டு நோட் பண்ணி வச்சுட்டு இந்த டைம் இதெல்லாம் எடுக்கணும், என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பக்காவாக ப்ரீ பிளான் பண்ணிட்டு போகிறது நல்லது வெளி பயணங்கள் போகும்போது. ஏன்னா வெளி பயணங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு மாதமாக இது காட்டுகிறது. தந்தை வழி உறவுகள்கிட்ட ஒற்றுமை குறைவாக இருக்கும். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் சொல்லுது. இப்போது எல்லாத்தையும் தாண்டி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இல்லையா, 4ஆம் அதிபதி ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி. எப்போ? ஆடி மாதம் 17ஆம் தேதி. இது என்ன செய்யுதுன்னா, இந்த சூரியன், சுக்கிரன், புதன் தரக்கூடிய கெட்ட பலன்களை 70-80% குறைக்க முயற்சி எடுக்கிறது. எப்போ? ஆடி 17 வரைக்கும். அப்போ ஆடி 17 வரைக்கும் கவனமாக இருக்கணும். ஆடி 17க்கு மேலே செவ்வாயினுடைய நகர்வு ரொம்ப சாதகமாக இருக்கும். உங்களுடைய திறமையை மிகச்சரியாக பயன்படுத்தி லாபத்தை மட்டும் டார்கெட்டாக வச்சு செயல்படுவீங்க. திறமையை மிகச்சரியாக பயன்படுத்தி உங்கள் செல்வாக்கையும் அதே நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பதவி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், பெரிய நபர்களுடைய நட்பு, இது எல்லாத்தையும் சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு எது தேவை, எது கிடைச்சா சந்தோஷப்படுவீங்க, எது கிடைச்சா திருப்தி அடைவீங்களோ அதை டார்கெட் பண்ணி அதை ஜெயிச்சும் காட்டுவீங்க, அதை செஞ்சும் காட்டுவீங்க. ஆடி மாதம் 17க்கு மேலே, அதாவது 2/8/2026. அதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. லக்னத்தில், அதாவது ராசியில் கேது, அட்டமத்தில் சனி, 7ஆம் இடத்தில் ராகு, குருவும் மறைந்திருக்கிறாரு, ராசிநாதனும் மறையக்கூடிய ஒரு மாதமாக அது இருக்குது. எந்த இடத்துலையும் நம்ம சின்ன தப்பு பண்ணாலும் பெரிய லெவலில் அது நம்மளுக்கு பாதிப்பை தரும். பொறுமையாக ரிலாக்ஸாக
நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்குது. ஸோ பொறுத்து நகர்ந்து செல்வது நல்லது. ஸோ இத்தனை பிரச்சனைகள் இருக்குது, அதுலேருந்து நம்ம ரிலீஃப் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, சிம்பிளாக வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு 2 நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சூரிய ஓரையில் அந்த வழிபாடை செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக இத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நல்லா இருப்பீங்க. மேலும் சிம்மராசி என்பவர்களுக்கு அனைத்துமே நன்மையாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.